ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கடைசியாக இவ்விடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். பொறாமை என்ற தலைப்பிலே, இல்லைங்களா? ஏறத்தாழ 9 மாதங்கள் கழித்து மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எது எப்படியோ எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நான் மனமாற விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை யோவான் சுவிசேஷத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய 15 முதல் 23 வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 முதல் 23 முடிய இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து கவனிங்க. கொஞ்சம் பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க, வரட்டும். சீக்கிரம் வெளியே இருக்கிறவங்க வேகமா உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, தேங்க்யூ. யோவான் சுவிசேஷம் 21:15 வாசிக்கிறேன். அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபொழுது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவர் அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்ற பேச்சு சகோதரருக்குள்ளே பரப்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். நான் வாசித்த இந்த வேத பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சில சமயங்களில் நட்சத்திர ஹோட்டல்களிலே தங்கும் பொழுது அவர்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நிறைய பேர் தங்கியிருப்பீங்க. சமீபத்தில் வேலை விஷயமாக டமான் சென்ற பொழுது அங்கு நதி ஓரமாக சில ரெசார்ட் கடற்கரை ஓரமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மார்னிங் காலை சிற்றுண்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் கொடுக்குறோம். அழகாக அந்த ஆற்றங்கரை ஓரமாகவோ அல்லது கடற்கரை ஓரமாகவோ ஒரு குடில் அமைக்கப்பட்டிருக்கும். காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு போனோம்னா அந்த சன்ரைஸ் ஆகிற அந்த நேரத்தில் அங்கே அமர்ந்து அந்த சாப்பிடுகிற அழகே, ருசியே ஒரு தனி விதமாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது கலிலேயா கடற்கரை ஒரு அற்புதமான ஒரு கடற்கரை, அமைதலான ஒரு காலை நேரம். அப்பொழுதுதான் சூரிய உதயமாகிறது. கடல் அலைகளுடைய அழகான சத்தம் அங்கு துணித்து கொண்டிருக்கிறது. யாருமே அந்த கடற்கரையில் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் மாத்திரமே இருக்கிறார்கள்.
உலகத்துல தலை சிறந்த ஒரு சமையல் நிபுணரினாலே சமைக்கப்பட்ட அற்புதமான உணவு அங்க இருக்கிறது இல்லையா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். எங்க? ரெசார்ட் ஆஃப் கலிலி இல்லையா? கலிலேயா கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரெசார்ட் இல்லையா? இந்த இடத்துல பேதுருவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நடைபெறுகிற ஒரு அழகான ஒரு சம்பாஷணையை தான் நாம் இந்த 21ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் கருத்தாழத்தோடு கூட படிப்பீர்கள் என்று சொன்னால், கடந்த அநேக மாதங்களாக இந்த வேத பகுதியை படித்து தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட சில விஷயங்களை தான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 2 சாராம்சங்கள் இந்த 21ஆம் அதிகாரத்தினுடைய இந்த கடைசி பகுதி 15 23 வசனங்கள், 8 வசனங்களில் 2 சாராம்சங்கள், 2 மிக முக்கியமான மைய கருத்து இழையோடுவதை உங்களால் பார்க்க முடியும். என்ன? முதலாவது பீட்டர்ஸ் ரெஸ்டோரேஷன், அதாவது பேதுருவுடைய சீர்பொருந்த பண்ணுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரெசார்ட்ல ஒரு காலை உணவை அவர் ஏற்பாடு செய்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், பேதுருவை மறுபடியுமாக அவர் சீர் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. இன்னும் அந்த வேலையை ஆண்டவர் துவங்கவில்லை. ஆகவே பேதுருவினுடைய ரெஸ்டோரேஷன், பீட்டர்ஸ் ரெஸ்டோரேஷன், இதைதான் முதல் கருத்தாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் பேதுருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீர் செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 12 சீஷர்களிலே முதலாவது தரிசனமானது யாருக்கு தெரியுங்களா? யாருக்குங்க? ஒன்னு சொல்லுங்க, பேசுங்க கொஞ்சம். பேதுருவுக்கு தான் முதல் மகதலேனா மரியாவுக்கு தரிசனமாகிறார், சரி. ஆனால் 12 அப்போஸ்தலர்களிலே முதலாவது தனிப்பட்ட விதத்துல தரிசனமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு மாத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் முன்பு கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இதை என்ன சொல்றது, உண்மைப்படுத்தும் விதமாக லூக்கா சுவிசேஷம் 24:34 வசனத்துல எம்மாவிலிருந்து திரும்பி வந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே அவர் பேதுருவுக்கு தரிசனமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தனிப்பட்ட விதத்துல 12 ஒரே ஒரு சீஷனுக்கு தனிப்பட்ட விதத்துல தரிசனமாயிருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், 2 முறை அங்கு பேதுருவுக்கு கூட்டத்தோடு கூட தரிசனமாயிருக்கிறார். ஒரு முறை தோமா இருக்கிறான், மற்றொரு முறை தோமா இல்லை இல்லையா? ஆகவே 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு பேதுருவுக்கு தரிசனமாயிருக்கிறார். தரிசனமான பின்பு இந்த 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அநேக விஷயங்களை ஆண்டவர் சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அந்த இடத்துல ஒரு 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் போங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார், பேசுகிறார் இல்லையா? ஆனா பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கேட்கல. என்ன கேட்கல? என்ன கேட்கல? ஏன் என்ன மறுதலித்தன்னு ஒரு வார்த்தை கூட பேதுருவை பார்த்து கேட்கல. பேதுருவும் சரி, மற்ற சீஷர்களும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உயிரோடு கூட பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கல இல்லையா? அவர்கள் விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று ஸ்திரீகள் சொல்லும் பொழுது அவர்கள் நம்பவில்லை. யோசித்து பாருங்களேன், 3 வருடம் பயணம் செய்த சொந்த குருவை எவ்வளவு கேவலமாய் சபிக்க முடியுமோ, சத்தியம் பண்ண முடியுமோ, சத்தியம் பண்ணி மறுதலித்த ஒரு மனிதன் தான் பேதுரு. சற்றும் எதிர்பார்க்கவில்லை இயேசு கிறிஸ்துவை மீண்டும் பார்ப்பேன் என்று சொல்லி வந்து நிற்கிறார். எப்படி இருந்திருக்கும் பேதுரு? என்னங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? இந்த ரெசார்ட்டுக்கு வரீங்களா? நீங்க யாரும் ஒன்றும் ரெசார்ட்டுக்கு வரீங்களா? ஃப்ரீ தான், என்ட்ரி ஃப்ரீ இல்லையா? நிறைய பாடங்களை இதுல கட்டுக்கலாம். நீங்க கூட வரணும், உங்க கற்பனையோடு கூட வரணும். யோசிச்சு பாருங்க, பேதுரு திடீரென்று இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். சற்றும் எதிர்பார்க்கல. உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி 90% பேதுருவுக்கோ சீஷர்களுக்கோ நம்பிக்கை இல்லை. தான் எந்த குருவை மறுதலித்தானோ, அவரை எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் துவங்கின அந்த மனிதர் தனக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கும் பொழுது பேதுருவுக்கு எப்படி இருக்கும் இருதயம்? யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. சரித்திரம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் சேவல் கூவுகிறதோ அப்போதெல்லாம் பேதுரு அழுதாராம் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது இல்லையா? உண்மையோ பொய்யோ தெரியல. முற்பிதாக்கள் எழுதுகிறார்கள், எப்பொழுதெல்லாம் பேதுரு சேவலின் சத்தத்தை கேட்கும் பொழுதெல்லாம்
அவர் கண்ணீர் விட்டு அழுததாக சரித்திரம் சொல்லுகிறது. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் குற்ற மனசாட்சியினால பாதித்திருக்கும் இல்லையா? ஒரு ஆனஸ்ட் மேனுங்க இல்லையா? உண்மையுள்ள ஒரு மனிதன் அந்த குற்ற மனசாட்சியோடு கூட மாய்மாலத்தோடு கூட அவனால ஊழியெல்லாம் செய்ய முடியும். நம்மள மாதிரி பூசி மொழிகி இல்லையா, கள்ள சிரிப்பு செய்து எல்லாம் பூசி மொழிகி ஊழியம் செய்கிற ஒரு நபர் அல்ல பேதுரு. ஒரு ஆனஸ்ட் மேன். அவனால எதுவும் செய்ய முடியல. என்ன செஞ்சான் தெரியுங்களா? மறுபடியும் கலிலேயா கடற்கரைக்கே போறேன் நான் மீன் பிடிக்கிறதுக்கு, என்ன விட்டுருங்கய்யா. நான் யாரு? மறுதளித்தவன். நான் மறுதளித்தவன், சொந்த குருவை மறுதளித்தவன். வீழ்த்தெழுந்து அவரை பார்த்தேன், ஒரு வார்த்தை கூட அவர் என்னை பார்த்து கேட்கல. ஏன் பேதுரு இதன் செஞ்சேன்னு சொல்லி அவனுடைய இருதயம் வேதனைப்பட்டது, குறுகுறுத்தது. அவனுடைய குற்ற மனசாட்சி அவனை கொன்றிருக்கும். ஆகவேதான் நான் நினைக்கிறேன் மறுபடியும் கலிலேயா கடற்கரைக்கு மீன் பிடிக்க 3 முறை ஆண்டவர் அவன் தனியா பேசியிருக்காரு, 2 முறை மேல் வீட்டறையில பேசியிருக்கிறாரு. இவ்வளவு தரிசனங்கள் பெற்றும் அவனுடைய மனசாட்சி அவனை மனசாட்சியை அவன் நிராகரிக்க முடியவில்லை. அவன் குற்ற மனசாட்சியோடு கூட ஊழியங்களை செய்ய முடியவில்லை. ஆகவே மறுபடியும் தன் சொந்த தொழிலுக்கு மீன் பிடிப்பதற்காக கலிலேயா கடற்கரைக்கு செல்கிறான். ஆகவே பேதுருவை சீர்பொருந்த செய்வது ஆண்டவருக்கு அவசியமானது. பீட்டர்ஸ் ரெஸ்டோரேஷன். இரண்டாவது சிந்தனை இந்த வேத பகுதியில் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறது பேதுருவுடைய ரீகமிஷன் இல்லையா? பீட்டர்ஸ் ரீகமிஷன். இந்த செய்தியினுடைய தலைப்பு பீட்டர்ஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீகமிஷன் ஆர் ரீஇன்ஸ்டேட். இந்த ரீகமிஷன் அல்லது ரீஇன்ஸ்டேட் என்ற இந்த வார்த்தையை சர்க்கார், அதாவது அரசு துறையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ரீகமிஷன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டு பிரிங் சம்திங் பேக் இன்டு யூஸ் இல்லையா? ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது ராணுவத்துல, திடீரென்று செயல்பட அது சரியா செயலாற்ற முடியவில்லை. என்ன செய்கிறார்கள்? அதை பழுது பார்த்து மறுபடியுமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். அதற்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க, ரீகமிஷன் ஆர்டர் இல்லையா? இந்த மிசைல் அல்லது இந்த சப்மரைன் என்ன ஆயிற்று? கெட்டு போய்விட்டது. ஆனால் அதை சரி செய்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம். அதனுடைய அர்த்தம் தான் ரீகமிஷன் இல்லையா? டு பிரிங் சம்திங் பேக் இன்டு யூஸ் இல்லையா? ரீஇன்ஸ்டேட் என்று சொன்னால் ஒரு அதிகாரி தவறு செய்வார் என்று சொன்னால் இல்லையா, அங்கிள் பாக்குறாரு, என்ன செய்வாங்க? சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அல்லது அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது. அந்த காலகட்டம் முடிந்த பிறகு, அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு, அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு ரீஇன்ஸ்டேட் ஆர்டர் ஒன்று போடுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? டு ரிட்டர்ன் சம்திங் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், ஒரிஜினல் ஸ்டேட் இல்லையா? இதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல பேதுருவுக்கு செய்ய போறார் இல்லையா? அப்ப 2 விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வதற்காக இந்த கலிலேயா ரெசார்ட்டுக்கு வந்திருக்கார் இல்லையா? ஒரு அழகான காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்படுத்திட்டார். பேதுரு அந்த இடத்துல வந்துட்டார். 2 காரியம், பீட்டர்ஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீகமிஷன். பேதுருவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய பாவத்தை உணர்த்தி சரி செய்ய போகிறார். மறுபடியும் பேதுருவை பயனுள்ளவனாக திரும்பவும் ஊழிய பாதையில கொண்டு வருவதற்காக இந்த சம்பாஷணை 21ஆம் அதிகாரத்தினுடைய 15 முதல் 21 வசனங்கள், 23 வசனங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது 8 வசனத்துல. ஆகவே இந்த 2 கருத்துக்களை தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆகவே இந்த 2 பிரதானமான கருத்துக்களை வைத்து 4 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்று, நேச்சர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் இல்லையா? சீர்பொருந்துதலுடைய தன்மை என்ன, அதனுடைய சுபாவம், குணலட்சணம் என்ன. இரண்டாவது, நேச்சர் ஆஃப் ரீகமிஷன் அல்லது ரீஇன்ஸ்டேட் இல்லையா? மறு ஊழிய சீரமைப்பு, ஊழியத்துல மறுசீரமைப்பு, புத்துயர் படுத்துவதனுடைய தன்மைகள், அதில் இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். மூன்றாவதாக, காஸ்ட் ஆஃப் ரீகமிஷன் இல்லையா? மறுபடியும் ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து பயன்படுத்தும் பொழுது அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய கிரயம் என்ன. நான்காவதாக, கண்டிஷன் ஆஃப் ரீகமிஷன் இல்லையா? அப்படி வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சில நிபந்தனைகளை ஆண்டவர் பேதுருவுக்கு வைக்கிறார். ஆகவே 4 விஷயங்களை நாம் வேகமாக சிந்திக்க போகிறோம். யாரும் கிளாக்க பார்க்காதீங்க, 10:10க்கு சரியாக இந்த செய்தி முடியும் இல்லையா? ஓகே. இப்ப நம்ம முதல் குறிப்புக்கு போகிறேன். நேச்சர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். நேச்சர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். 3 வசனங்களை வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாராவது மைக்ல வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 21:12. மைக் இல்லையா? இயேசு அவர்களை நோக்கி கர்த்தர் என்று சீஷர்கள் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு போதும் இல்லையா? இந்த நேச்சர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அல்லது சீர்பொருந்துதலுடைய தன்மை சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 3 வசனங்களிலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஒரு மனிதன் பின்வாங்கி போவான் என்று சொன்னால் அல்லது ஏதோ ஒரு விதத்துல வீழ்ச்சிக்குள்ளாய் போகும் பொழுது, ஒரு மனிதனை சீர் செய்யும் பொழுது, சரி செய்யும் பொழுது, அதனுடைய மிக முக்கியமான ஃபவுண்டேஷன், அதனுடைய தன்மை என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்படி எழுதி வைத்திருக்கிறேன், full of love and concern இல்லையா? அந்த மனிதனை பற்றிய அன்பும் அக்கறையும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனையும் நாம் சீர் செய்ய முடியாது இல்லையா? அன்பும் அக்கறையும் யார் இருதயத்துல நிறைந்திருக்கிறதோ அவர்கள்தான் ஒரு மனிதனை சீர் செய்ய முடியும். ஒருவேளை நீங்க அனுபவசாலியா இருக்கலாம், வேத ஞானம் பெற்றவர்களா இருக்கலாம், உபதேச விஷயத்துல தேறினவர்களாக இருக்கலாம், வயது மூத்தவர்களாக இருக்கலாம், நல்ல படிப்பாளியாக இருக்கலாம், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருந்தும் உங்களுடைய இருதயத்துல அன்பும் அக்கறையும் இல்லை என்று சொன்னால், நீங்கள் சீர் செய்வதற்கு, ரெஸ்டோர் பண்றதுக்கு, அந்த பணியை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15 எடுக்க வேண்டியதில்லை. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சீஷர்களை பார்த்து இப்படி ஆரம்பிக்கிறார். உங்கள் சகோதரர்களில் ஒருவன் பாவம் செய்தால் அப்படின்னு அந்த சம்பாஷணை துவங்குகிறது. என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு பேசிக்கொண்டே வந்து 20வது வசனத்தில் சொல்லுகிறார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில, எங்க நம்ம ஜபத்துக்கு தான் அதை யூஸ் பண்றோம். ஜபத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஆராதனைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எதற்கு? விழுந்து போன ஒரு சகோதரன் இல்லையா, முரட்டாட்டமாக இருக்கிறான், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறான், அவனை சீர்படுத்துவதற்காக, அவனை மறுபடியும் ரெஸ்டோர் பண்றதுக்காக இருவர் ஒருமித்து பேசுகிறார்கள் இல்லையா? நானும் அங்கிளும் பேசுறோம். இது போல நம்முடைய சபையில வந்த ஒரு தம்பி இப்ப வருவதில்ல, அவர் பாவத்துல விழுந்திருக்கிறாரு, கள்ள போதனையில மாட்டியிருக்காரு, எப்படி அவரை வெளியே கொண்டு வருவது என்று சொல்லி நானும் அங்கிளும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசும் பொழுது அங்க யார் இருக்கு தெரியுங்களா? நம்ம ஜபத்துக்கு மாத்திரம்தான் அந்த வசனத்தை பயன்படுத்துறோம். அதுக்கு எழுதப்பட்ட வார்த்தையே அல்ல, அதனுடைய பின்னணி அப்படிதான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தினுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, அந்த இருவர் பூமியில எதை கட்டுகிறார்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறார்களோ அது பரலோகத்துல என்ன இருக்குங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு மனிதனை சீர் செய்வதற்காக இருவரோ மூவரோ எடுக்கக்கூடிய டிசிஷன் பரலோகத்தினால அங்கீகரிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தினுடைய 19வது வசனத்துல சொல்லுகிறார், இருவர் அதற்காக ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது பரலோக பிதா அதற்கு செவி சாய்க்கிறார். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்துல யாக்கோபு எழுதுகிறார், ஒரு மனிதனை சீர் செய்யும் பொழுது, சீர்படுத்தும் பொழுது திரளான பாவங்களை மூடி இல்லையா, அவனை பாவத்திலிருந்து நரகாக்கினையிலிருந்து ரட்சிக்கிறான் என்று சொல்லி யாக்கோபு 5:19-20 நாம் வாசிக்கிறோம். அப்போ சீர் செய்யும் பொழுது, ஒரு மனிதனை சீர்பொருந்த செய்யும் பொழுது, அவனை மறுபடியும் சரி செய்யும் பொழுது அதனுடைய அச்சாரமாக இருப்பது லவ், ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். அன்பும் அக்கறையும் இல்லாத இருதயத்தினால இந்த பணியை ஒருபோதும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வரவே மாட்டாங்க, சபைக்குள்ள ஓடிடுவாங்க இல்லையா? அப்படி கோட்டை விட்டவர்கள் நிறைய பேர் நம்ம சபையில. சரி, அதை விட்டுருங்க இல்லையா? இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பும் அக்கறையும் பாருங்களேன். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கிறார். பேதுருவுடைய இருதயம் குற்ற மனசாட்சினால அங்கு வாடி கொண்டிருக்கிறது. ராம் முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மீன் பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் அற்புதத்தை செய்து பிடிக்க வைக்கிறார். இப்பொழுது கடற்கரைக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ரெசார்ட்டுக்கு வந்த உடனே 12வது வசனத்தை வாசிங்க. 21:12 நினைக்கிறேன், பாருங்க. 21:12 இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்களேன், குற்றவாளி தாங்க அவன், குற்றவாளி தான். தூக்கு தண்டனை தான் அவனுக்கு கொடுக்கணும், கல்லறி தான் அவனை கொலை செய்யணும். ஆண்டவர் கொல்லலைங்க, ஆண்டவர் தூக்கலையும் போடல, கல்லறியவும் இல்லை. கடற்கரையில் அவன் இறங்கின உடனே பசியோடு கூட, வருத்தத்தோடு கூட, விரக்தியோடு கூட, தாகத்தோடு கூட, ஏதோ ஒரு மனதில் ஒரு சஞ்சலத்தோடு கூட பேதுரு இருப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. பேதுரு வா, என்ன செய்ய, போஜனம் பண்ணு. போஜனம் பண்ணு மாத்திரம் சொல்லல, அவர் கரத்தினாலே சமைக்கப்பட்ட ஆகாரங்களை எடுத்து, அப்பத்தையும் மீனும் எடுத்து என்ன செய்கிறார், யாருக்கு கொடுக்கிறாருங்க,
சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. சில வீட்டில் போனீங்கன்னா பிள்ளைகளுக்கு சோறு போட்டுட்டு பெற்றோர்கள் திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு போட்டுருவாங்க. அம்மா ஒரு லெக் பீஸ், இந்த லட்சணத்துக்கு உனக்கு லெக் பீஸ் வர கேட்கு தருதுல. உறவை சுத்தி பிரச்சனையை வைக்கிற, உனக்கு என்ன வேணும்? கறி வேணுமா? திருப்பி சோறு போடுவாங்க, திருப்பி வாயில வைப்பான், அப்புறம் திருப்பி ஒரு திட்டு விழும். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசலங்க, ஒரு வார்த்தையும் பேசல. என் குறிப்பில் எப்படி எழுதி வைத்திருக்கிறேன், குறைவுகளையும் தவறுகளையும் பேசக்கூடாத, குடும்பத்துல பேசக்கூடாத 2 இடம் இருக்கு. எழுதுறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். குறைவுகளையும் தவறுகளையும் குடும்பத்தில் பேசக்கூடாத 2 இடம், டைனிங் டேபிள் அண்ட் பெட்ரூம். இல்லையா? பேசுனீங்கன்னா உங்க நிம்மதியெல்லாம் போயிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? 21:15 வாசிங்க. 21:15. அருமையா எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு, இப்பதான் ஆண்டவர் சீமோன் பேதுருகிட்ட பேசவே துவங்குகிறார். புதிய ஏற்பாட்டினுடைய தேவன் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டினுடைய யெகோவா கூட அப்படிதாங்க. 23வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. 23வது சங்கீதம் 3வது வசனம். யாராவது வாசிங்க. 23வது சங்கீதம் 3வது வசனம். இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்களா? He restoreth my soul. இல்லைங்களா? ரெஸ்டோர் வாசிங்களா? He restoreth my soul. துவண்டு போயிருக்கிற, விழுந்து போயிருக்கிற என் ஆத்துமாவை அவர் சரி செய்கிறார். எப்ப சரி செய்கிறார் தெரியுங்களா? 2ஆம் வசனத்தை வாசிங்க. சாப்பாடு கொடுத்த பிறகுதான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அதுக்கு அடுத்ததுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் என் ஆத்துமாவை, களைப்பா இருக்கிறேன்னு தெரியும், பின்வாங்கி போனவன் தெரியும், மறுதளித்தவன் தெரியும், இல்லையா? குற்ற மனசாட்சியோடு இருக்கிறான் தெரியும், வருத்தத்திலும் துக்கத்திலும் விரக்தியிலும் சோர்விலும் இருக்கிறான் என்று தெரியும். He restoreth my soul. ஆனா அதற்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என்னை பசும்புல் மேய்ச்சலிலே கொண்டு போய் விட்டு அமர்ந்த தண்ணீரை கொடுத்து விட்டு, அதுக்கு அடுத்துதான் என்ன செய்யறாங்க? ரெஸ்டோர் பண்றாரு. இல்லையா? ரெஸ்டோர் பண்றாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். நேச்சர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இல்லையா? என்ன? அன்பும் அக்கறையும். அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய சபையில சில தவறுகள் நடக்கலாம், சில பேர் பின்வாங்கி போகலாம், சில பேர் பாவங்கள் செய்யலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் யாராவது அவர்களை சரி செய்ய முற்படுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் இருதயம் நிறைய அக்கறையும் அன்பும் நிறைந்திருக்கவில்லை என்று சொன்னால், தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க? ஒன்னும் கேட்காதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணா போதும், ஒன்னும் செய்யாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எழுதுகிறார், சகோதரரே, உங்களில் ஒருவன் பாவம் செய்தால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு கூட அவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அந்த இடத்துல சீர்பொருந்த பண்ணுங்கள், ரெஸ்டோர் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க மொழியினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? உடைந்த எலும்பை ஒட்ட வைத்தல், கிழிந்த வலையை பின்னுதல், மீண்டும் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துதல் என்று சொல்லி அர்த்தம். இல்லையா? உடஞ்சு போன எலும்பை எப்படிங்க ஒட்ட வைப்பீங்க? எவ்வளவு கஷ்டம் இல்லையா? கஷ்டமான வேலை. கிழிந்த வலையை பின்றதை பார்த்துறீங்களா? நான் கடற்கரை ஓரமாக தான் எங்கள் வீடுகள் இருந்தது, ராயபுரத்தில். இல்லையா? அடிக்கடி நாங்கள் போய் பார்ப்போம். எங்கள் வீட்டு தெருவில் சில பேர் மீனவர்கள் அங்கு வலையை போட்டு பின்னுவார்கள், மணிக்கணக்காக பின்னுவார்கள். ரொம்ப கஷ்டமான வேலை. மீன் பிடிக்கிறது கூட ஈஸி, ஆனால் மெண்டிங் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமான வேலை. சரியா பண்ணலன்னா மீன் கிடைக்காது அவங்களுக்கு. சரியா பண்ணலன்னா மறுநாள் அவர்களுக்கு பிழைப்பு இல்லை. ரொம்ப பொறுமையா காலையிலிருந்து 6 மணியிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை செய்வாங்க. இல்லையா? ஏதோ சில இடங்களிலே கிழிந்திருக்கும், சரியாக பின்னுவார்கள். கிழிந்த வலையை பின்னுதல், உடைந்த எலும்பை ஒட்ட வைத்தல் தான் ரெஸ்டோரேஷன். இல்லையா? சோ அதனுடைய ஃபல்க்ரம், அதனுடைய சென்டர் பாயிண்ட் என்ன? ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். அக்கறையும் அன்பும் இல்லாமல் இந்த ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த முன்மாதிரியாய் காணப்படுகிறார். 2வது குறிப்புக்கு நான் போகிறேன், நேச்சர் ஆஃப் ரீகமிஷன். இல்லையா? ஆண்டவர் இப்பொழுது பேதுருவை சரி செய்து அவனுடைய ஊழிய பாதையில் அவனுடைய அழைப்பை அவனுக்கு உணர்த்தி மீண்டும் அவனை பயன்படுத்த வேண்டும். அந்த வேலையை தான் இப்ப ஆண்டவர் துவங்க ஆரம்பிக்கிறார். இல்லையா? அப்படி துவங்கும் பொழுது இந்த ரீகமிஷன், மறுபடியுமாய் அவனை மறுசீரமைக்கும் பொழுது, மறுபடியுமாய் அவனை புதுப்பித்து கொண்டு வரும் பொழுது, ஊழிய பாதையில அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 பாடங்களை இந்த காரியத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நேச்சர் ஆஃப் ரீகமிஷன், இதுல 4 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன 4 பாடங்கள்? முதலாவதாக 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க.
21ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? மறுபடியும் 16வது வசனத்துல மறுபடியும் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. மறுபடியும் 17வது வசனத்துல யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம், பேதுரு, பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஓல்டு செல்ஃப். உன்னுடைய பழைய சுயத்தை குறித்து நீ ஜாக்கிரதையா இரு. இல்லையா? மறுபடியும் உன்னை ரீகமிஷன் பண்ண போறேன், ரீஇன்ஸ்டேட் பண்ண போறேன். மறுபடியும் நான் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை புதுப்பித்து உன் கரத்துல கொடுக்கும் பொழுது நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய பழைய சுயத்தை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க என்ன வார்த்தையை சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இந்த வார்த்தையை பேதுரு கேட்ட உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் தெரியுங்களா? 3 வருடத்திற்கு முன்பு அவருடைய ஞாபக சக்தி வேகமாய் ஓடி இருக்கும். எங்க? அத எங்க போயிருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. கடகடகடன் நீங்க போனீங்கன்னா அந்த பகுதியில் நிறுத்தணும். எங்க? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இல்லையா பேதுருவை. இப்ப பேதுரு சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகன் ஆகிய சீமோன் அல்லவா? நீ யோனாவின் மகன் சீமோன், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அது முதற்கொண்டு நீங்க சுவிசேஷ புத்தகத்துல வாசிச்சீங்கன்னா ஏறத்தாழ 95% பேதுரு என்றும் சீமோன் பேதுரு என்றுதான் பேதுரு பெரும்பாலும் ஆண்டவராலும் சீஷராலும் அழைக்கப்பட்டிருக்க. ஒரு சில இடங்களிலே சீமோன் என்று வருகிறது, ஆனா பெரும்பான்மையான இடங்களிலே சீமோன் பேதுரு பேதுரு என்றுதான் அழைக்கப்பட்டார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை? யோவான் 1:42 ஞாபகப்படுத்துகிறார், சீமோன். இல்லையா? உன்னுடைய பழைய நேச்சர், உன்னுடைய பழைய சுயத்தை குறித்து நீ கொஞ்சம் கவனமாயிரு. இல்லையா? அருமையானவர்களே, தேவன் நமக்கு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். மூப்பர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், பிரசங்கியாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம். பல்வேறுபட்ட ஊழியங்களிலே சபையில பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது, ஊழிய பாதையில விசுவாசிகள் பயணிக்கும் பொழுது நம்முடைய சுயத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இல்லையா? இந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்க பேதுரு மறுதலித்தார் இல்லைங்களா, அந்த சம்பவத்தோடு கூட ஒத்து படிச்சீங்கன்னா அநேக பழைய விஷயங்கள் ஒத்து போகிறத நம்மளால பார்க்க முடியும். யோவான் 18:18 வாசிச்சீங்கன்னா கரி நெருப்பு இருந்தது. இந்த இடத்துல யோவான் 21:9 பாத்தீங்கன்னா இங்கேயும் கரி நெருப்பு இருக்கும். யோவான் 18ஆம் அதிகாரம் 17, 25, 27 3 முறை பேதுரு மறுதலிக்கிறார். இந்த இடத்துல 21ஆம் அதிகாரத்துல 3 முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லுகிறார். இல்லையா? யோவான் சுவிசேஷம் 13:38 ஆண்டவர் மறுதலிக்கிற அந்த சமயத்துல சொல்றார், மெய்யாகவே நீ மறுதலிப்பாய். மறுபடியும் யோவான் 21:18 மறுபடியும் டபுள் ஆமேன், மெய்யாகவே நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறைய பழைய விஷயங்கள் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இல்லையா? ஆண்டவர் சொல்றார், சீமோனே. சீமோனுடைய பழைய சுபாவம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும். அவ்வளவுதாங்க பேதுருனுடைய சீமோனுடைய பழைய சுபாவம் அதுதான். ஆண்டவர் பிரசங்கம் பண்றார் போட்ல நின்னு. இல்லையா? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுப்பான்னு சொல்றாரு. என்ன செஞ்சிருக்கணும்? போட்டிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, முழுவதும் நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். பேதுருனுடைய சுபாவம் என்ன? என்னால் என்ன முடியுமோ எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னணி வராதுன்னு சொல்றாரு. அப்ப பேதுரு ஏன் ஆண்டவர் உங்க பின்ன வரக்கூடாது? யோவான் 13ஆம் அதிகாரத்துல, மார்க் 14ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நீ வராத என் பின்ன, நான் வருவேன் உங்க பின்ன, நீ என்ன மறுதலிக்க மாட்டேன். என்னால் என்ன முடியுமோ நான் அதை செய்வேன். இதுதான் பேதுருனுடைய சீமோனுடைய பழைய சுபாவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக மிஷனரி பணிகள், இன்றைக்கு அநேக சபைகள் ஏன் பிளந்து போகிறது, ஏன் அநேக ஊழியங்கள் பாதிக்கப்படுகிறது? காரணம் என்ன? அதில் இருக்கிற ஒரு சிலருடைய சுயம். இல்லையா? அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களோ அல்லது விசுவாசிகளோ யாரோ ஒரு சிலருடைய சுயம், நான் என்ற அகம்பாவம் அநேக சபைகளை உடைக்கிறது, அநேக ஊழியங்களை பாதிக்கிறது, அநேக மிஷனரி பணிகளுக்கு தடையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இல்லையா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுயம் இருக்குது. சுயம் இல்லாதவர்கள் இருக்கீங்களா? எனக்கு இருக்குது. இல்லையா? இங்க இருந்து பிரசங்கம் பண்றதுனால எனக்குள்ள சுயம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நான், என் சூழ்நிலை, என்னுடைய சுய உணர்வுகள்,
டச் பண்ணும் பொழுதுதான் எது வரும்? உள்ள இருக்கக்கூடிய அந்த நாக பாம்பு என்ன செய்யும்? வெளியே வரும். அந்த சுயம் வெளியே வந்து விஸ்வரூபம் எடுக்கும். ஒரு பயங்கரமான ஒரு காரியம் சுயம். உங்களை பாதாளத்திற்கு இழுத்து கொண்டு போகக்கூடியதுதான் நான் என்ற சுயம். பழைய ஏற்பாட்டுல ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இருக்கிறது. யார்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோனை குறித்து சில வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு பெரிய நியாயாதிபதி இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில சுயம் அவனை எங்கு கொண்டு சென்றது? நான் என்ற எண்ணம் அவனை எங்கு கொண்டு சென்றது பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இவன் போய் ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயை பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் சொல்றாங்க, ஏன்பா அந்த பெலிஸ்திய ஸ்திரீ? அவன் என்ன பதில் சொல்றான்? 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அவளை எனக்கு கொள்ள வேண்டும். 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, கழுதையின் தாடை எலும்பினாலே அங்கு பல பேரை கொன்ற பிறகு சொல்லுகிறான், நான் என் கழுதையின் தாடை எலும்பினாலே நான் 1000 பேரை கொன்றேன். 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் இல்லையா? அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அநேக இடங்களிலே நான், எனக்கு, என் இச்சை, என் கௌரவம், நான் இதை செய்தேன். இதைதான் கிதியோன், சிம்சோன் திரும்ப திரும்ப பேசுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். ஒரு நாள் வந்தது, இந்த நான் அவன் எங்க கொண்டு போய் நிறுத்திச்சதுங்களா? பெலிஸ்தியருடைய சர்க்கஸ் கூடாரத்துல குருட்டு கோமாளியாய் நின்றான். மறுபடியும் சொல்லுகிறேன், பெலிஸ்தியருடைய சர்க்கஸ் கூடாரத்துல குருட்டு கோமாளியாய் சிம்சோன் நிற்கிறான். கடைசியில் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குது பாருங்க, சீக்கிரம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:30. என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவுது, லெட் மீ டை இல்லையா? சில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஐ மஸ்ட் டை, நான் சாகிறேன் ஆண்டவரே, நான் சாகிறேன். அவன் வாயிலிருந்து எப்ப அந்த வார்த்தை வந்ததோ, பரிசுத்தாவியன் எழுதியிருக்கிறார், அவன் ஜீவனோடு இருக்கும் பொழுது கொல்லப்பட்டவர்களை விட அவன் சாகும் பொழுது கொல்லப்பட்டவர்கள் அநேகர். லெட் மீ டை, ஐ மஸ்ட் டை. ஆண்டவரே நான் சாகிறேன். இதுவரைக்கும் என் சுயத்துல நான் ஆடின ஆட்டம் போதும். என் பார்வைக்கு இச்சையா இருக்கிற பெண்ணை தேர்வு செய்தது போதும். என்னுடைய கரத்தினால 1000 பேரை கொண்டேன் என்று பெருமை பாராட்டினது போதும். நான் இதை செய்தேன் என்று அகங்காரமாய் பேசினது போதும். ஆண்டவரே லெட் மீ டை, நான் சாகிறேன் என்று அவன் வாய் திறந்து குருட்டு கோமாளியா இருக்கும் பொழுது அவன் அறிவித்தான். அருமையானவர்களே, எங்க கொண்டு போகுது பார்த்தீங்களா சுயம்? நான் என்ற அகம்பாவம் ஒரு மனிதனை பாதாளம் வரைக்கும் அவனை இழுத்து செல்லும் என்பதற்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சிம்சோன் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறார். மைக்கேல் ஆஞ்சலோவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அது மாத்திரம் ஒரு பெரிய சிற்பி இல்லையா? அவர் வரைவதற்கு வருவதற்கு முன்பு சிற்பியாக தான் இருந்தார். ஒரு முறை ஒரு பளிங்குக்கல், ஒரு மார்பிள் ஸ்டோனை அவர் தட்டிட்டே இருந்தார். அந்த வழியா போன ஒரு ஆளு அவரை பார்த்து கேட்டார் இல்லையா, நையாண்டி பண்ணி தான் கேட்டார், ஐயா என்ன செய்றீங்க? அவர் ஒரு சிற்பி, கல்ல தட்டினார் என்ன செய்வாரு? சிற்பத்தை தான் வடிப்பாரு. ஐயா என்ன செய்றீங்கன்னு கேட்டார். அப்போ மைக்கேல் ஆஞ்சலோ இப்படி பதில் சொன்னாராம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐ எம் ரிலீசிங் த ஏஞ்சல் இம்ப்ரிசன் இன் திஸ் மார்பிள். இந்த பளிங்கு பாறைக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவதூதனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? விடுவித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? நம்ம எல்லாம் தேவதூதர்கள் தான். பாருங்க, ஒரு முகத்தையும் பாருங்க எப்படி இருக்குது இல்லையா? நீங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, ரொம்ப அழகா தான் இருக்கீங்க இல்லையா? எல்லாரும் தேவதூதர்கள் மாதிரி தான் இருக்கீங்க. சிரிங்களா? சிரிக்க மாட்டீங்களோ? எல்லாரும் தேவதூதர்கள் மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா எதுக்குள்ள இருக்கிறோம்? எதுக்குள்ள இருக்கோம்? நான் என்ற பளிங்கு பாறைக்குள். அதனால நம்முடைய அழகு, நம்முடைய சிரிப்பு, நம்முடைய கபடம், நம்முடைய மாயமற்ற அன்பு எல்லாம் பளிங்கு பாறையினால சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் இந்த பளிங்கு பாறைக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவதூதனை விடுவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னான். இரண்டாவதாக, ரீகமிஷன்ல இருக்கக்கூடிய இரண்டாவது கேரக்டர், ஆண்டவர் மறுபடியுமாய் பேதுருவை பயன்படுத்தும் பொழுது, ஊழிய பாதைக்கு மறுபடியுமாய் அவனை சீரமைக்கும் பொழுது பேதுருவிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன? பி ஹம்பிள், நீ தாழ்மை உள்ளவனா இருக்க கற்றுக்கொள். முதலாவது, உடைய சுயத்தை குறித்து நீ ஜாக்கிரதையா இரு. இரண்டாவது, தாழ்மை உள்ளவனா இருக்க கற்றுக்கொள். 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க சீக்கிரம், வேகமா போறேன். 21:15. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி
பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, என் கூட கற்பனையில வந்தாதான் அந்த ரெசார்ட்டுக்கு வர முடியும். இவர்களிலும் நீ அன்பா இருக்கிறாயா? அந்த வார்த்தையும் சொல்றேன். இவர்களிலும் நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னு பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்ட உடனே பேதுருடைய பிளாஷ்பேக்ல என்ன வந்திருக்கும்? எதுல? மார்க்கு சுவிசேஷம் 14:23ல அதற்கு பேதுரு, உன் நிமித்தம் இந்த எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். ஆண்டவர் அதை ரிமைண்ட் பண்றாரு. பேதுரு, பி ஹம்பிள், தாழ்மையா இருக்கணும் ஊழியத்துல, இல்லையா? இவர்கள் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அருமையானவர்களே, சுயம் எங்கு இருக்கிறதோ பெருமை அங்கு இருக்கும். நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், சுயம் அல்லது நான் என் இருதய சிங்காசனத்தை ஆளுகை செய்யும் பொழுது பெருமை என் தலையிலே கிரீடமா இருக்கும், இல்லையா? Pride becomes our crown when self rule the throne of our heart. நம்முடைய இருதயத்தில் சுயம் ஆளுகை செய்யும் என்று சொன்னால் பெருமை உங்கள் தலையில் என்னவா இருக்கும்? பெருமை என் தலையில ஒரு கிரீடமா இருக்கும். பேதுரு சொல்லுங்க, என்ன சொல்லல? ஆண்டவரே, இவர்களை விட நான் உம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன். பேதுரு சொல்லவே இல்லை. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இல்லையா? ஆண்டவர் என்ன உணர்த்த வருகிறார், என்ன பேச வருகிறார் என்று ஆண்டவருக்கு அவனுக்கு புரிந்து விட்டதுனால அவன் ஒண்ணுமே சொல்லலை. இவர்களை விட நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லவில்லை. ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறத நீங்க அறிவீங்க, அது எனக்கு போதும். ஆண்டவர் அதான் எதிர்பார்த்தார். பி ஹம்பிள். பேதுருவே, மறுபடியும் உன்னுடைய அப்போஸ்தல திருப்பணிக்கு உன்னை அழைக்க போகிறேன். மறுபடியும் சபையை கட்டக்கூடிய பணிக்கு உன்னை எழுப்பி நான் பிரகாசிக்க போகிறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது தன்மை என்ன தெரியுமா? நீ எந்த சூழ்நிலையிலும் தாழ்மையாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அழைப்பு வித்தியாசமானதாக இருக்கலாம், விசேஷமான வரங்கள் உங்களுக்கு இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், இல்லையா? எல்லாம் இருந்தும் மற்றவர்களை விட நீங்கள் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் அல்ல ஆண்டவருடைய பார்வையில. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் சொல்லும் பொழுது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவோம். யோவான் 13:14 ஆண்டவர் பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவுவேன் என்று சொன்னால், நீங்கள் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் என்ன செய்யும்? கழுவுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள், இல்லையா? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்க. அநேக நேரத்தில் நமக்கு இல்லை. சுய இருதயத்தில் இருக்குது, தலையில் என்ன இருக்குது? பெருமை என்ற கிரீடம் இருக்குது. அதனால என்ன நினைக்கிறோம்? நான், இல்லையா? முறைப்படி எனக்கு பத்திரிக்கை கொடுக்கலங்க, ஏன் அவன் கல்யாணத்துக்கு போனோம்? எங்க வீட்டில் காட்டேஜ் மீட்டிங் அவங்க வரல, அவங்க வீட்டு காட்டேஜ் மீட்டிங்கு நான் போக மாட்டேன். கரெக்டா? டேவிட் நான் பார்க்குறேன், கரெக்டா, இல்லையா? ஏன் நான் போனோம், இல்லையா? என்ன மதிக்காத இடத்துக்கு ஏன் போனோம்? நான், இல்லையா? எனக்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சில பேர் பாத்தீங்களா, சபையில பேர் சொல்லலாம் விரும்பல, சகோதரிகளும் சரி சகோதரர்களும் சில இடத்துல தான் பேசுவாங்க, இல்லையா? அவங்களுக்கு என்ன இருக்கு? தலையில ஒரு கிரீடம் இருக்கு, எல்லாம் எங்களுக்கு தெரியும், இல்லையா? என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய எஜுகேஷன் அல்லது எனக்கு இருக்கக்கூடிய வேத ஞானம், இதற்கு ஈக்குவலா யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா என்ன செய்வேன் நானு? ஹலோ பிரதர், பிரைஸ் அலாட் சொல்லுவேன். மீதி யாருக்குன்னு சொல்ல மாட்டேன். சுயம் எங்கு இருதயத்தில் ஆளுகை செய்கிறதோ, அருமையானவர்களே, உங்கள் தலையில பெருமை என்ற பெரிய கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், இல்லையா? எப்ப வேணாலும் தலையிலிருந்து கீழே விழும், ஜாக்கிரதை, இல்லையா? மூன்றாவது ஆண்டவர் ஊழிய பாதையில பேதுருவினிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மூன்றாவது, பி கைண்ட், அன்புள்ளவனாயிரு, இல்லையா? இதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல மூன்றாவதாக கற்றுக் கொடுக்க போகிறார். பேதுருவை பார்த்து 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனத்துல ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, இல்லையா? ஊழியத்தினுடைய அச்சாணி அன்புதான். The fulcrum or center point of the mission is love. அன்பு இல்லாமல் எந்த ஊழியத்தையும் நம்மால் செய்ய முடியாது, இல்லையா? இங்க நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் மேல் அன்பு இல்லாமல் நான் பிரசங்கிக்க முடியாது. உங்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பினால தான் ஆயத்தப்படுத்த முடியுமே தவிர என்னுடைய பெருமைக்காக அல்ல. எந்த ஊழியமானாலும், ஒரு சிறிய ஊழியமாய் இருந்தாலும் அன்பு இல்லாமல் எந்த ஊழியமும் இல்லை. இதைதான் பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார், இல்லையா? எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். பேதுருவை பார்த்து என்ன கேட்கிறார்? 15ஆம் வசனத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிங்க, வாசிங்க 15வது வசனம். இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்துல அன்பா இருக்கிறாயன்றத நான் 2வது கொண்டு வரேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்களிலும் அன்பா இருக்கிறாயா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பிரதர்? வாசிங்க.
மோர் தென் மோர் தென் தீஸ். அங்க அக்ரியில பொருள், அக்ரிணையில எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்குது? நபராக எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? பர்சன். அங்க திங்ஸ், இங்க பர்சன். ரெண்டு டிரான்ஸ்லேஷனுங்க வித்தியாசம் இருக்குது பாருங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளிலும் நீ அன்பா இருக்கிறாயா? இல்லையா? ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்ல யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அன்பா இருக்கிறாயா? அங்க பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதம் டூட்டன் அப்படின்ற ஒரு சிறிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டு விதமாக மொழிபெயர்க்கலாம் என்று பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பர்சனாவும் மொழிபெயர்க்கலாம், திங்ஸாவும் மொழிபெயர்க்கலாம் இல்லையா? நான் ரெண்டு அர்த்தங்களையும் என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டேன். எப்படி? முதலாவது ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளை விட நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே எவைகளை சொல்றாரு அந்த இடத்துல? இவைகளைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பிடிக்கப்பட்ட 153 பெரிய மீன்கள் இல்லையா? அங்கு அற்புதமான ஒரு போட் இருக்குது, படகு இருக்குது, எல்லாம் இருக்குது, கூட 7 சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளை விட நீ என்னிடத்தில் அதிக அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு எங்க போயிருக்கணும் பிளாஷ்பேக்? உங்களுக்கு எங்க போகுது? சீக்கிரம் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அவர்கள் படகுகளையும் கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப திருப்பி அதுக்கு தான் வந்திருக்கிறான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளை விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிற. இது வந்து என்ன சொல்றது, சரியான மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை விட நீ என்னிடத்தில் அதிக அன்பா இருக்கிறாயா? இப்படி சொன்ன உடனே அவனுடைய பிளாஷ்பேக் எங்க போயிருக்கணும்? மேல் வீட்டறை இல்லைங்களா? மார்க் 14:29, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையும் இல்லையா? இப்ப ஆண்டவர் கேட்கிறார் பேதுருவை பார்த்து, பேதுரு, அந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனத்தை. போதுங்க. பேதுரு, டு யூ லவ் மீ? நீ என்ன நேசிக்கிறியா? நீ இடத்துல அன்பு செலுத்துறியா? பேதுரு, நீ இடத்துல அன்பா இருக்கிறியா? அதான் ஆண்டவருடைய கேள்வி. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த அன்பு என்பதற்கு அகப்பே என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், சீமோனே, முழு உள்ளத்தோடும் பரிபூர்ண அர்ப்பணிப்போடு கூட என்னிடத்துல நீ அன்பு வச்சிருக்கியா? கேட்ட கேள்வி புரியுதுங்களா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, பேதுருவே, முழு உள்ளத்தோடும் பரிபூர்ணமான அர்ப்பணிப்போடும் நீ என்கிட்ட அன்பு வச்சிருக்கியா? பேதுரு என்ன பதில் சொல்றான்? வாசிங்க. அதற்கு அவன் வாசிங்க. அதற்கு அவன், அவர் என்ன கேட்டார் கேள்வி? இவர் என்ன பதில் சொல்றாரு? வார்த்தை வித்தியாசமா இருக்கா? நீங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இங்கிலீஷ்ல எப்படி பிரதர் இருக்கு? அஃபெக்ஷன் இல்லைங்களா? அவ்வளவு இருக்கா? ஆனா அஃபெக்ஷன் சில மொழிபெயர்ப்பு எப்படி கேஜேவில வாசிங்க அப்படி இருக்குதுன்னா அஃபெக்ஷன் இல்லையா? அங்கு சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்த சம்பந்தப்பட்ட உறவு இருக்கு இல்லைங்களா? நாம் ஒருவரை நேசிக்கிறோமே, ஃபீலியோ என்ற அந்த வார்த்தையை தான் பேதுரு இந்த இடத்துல பயன்படுத்துறார். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு பரிபூரணமாய் நான் உன்னை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன் என்னால் சொல்ல முடியல. என் மனசாட்சி எனக்கு குத்துது. ஆனா ஒண்ணு ஆண்டவரே, என்ன செய்யறேன்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எதிர்பார்க்கிற முழு உள்ளத்தோடு பரிபூரணமான அன்பு என்கிட்ட இல்ல, நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா ஒண்ணு என்ன, நான் உன்னை நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட அஃபெக்ஷனா இருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் அதே கேள்வியை கேட்கிறார் இல்லையா? 2வது முறை கேட்கிறார் பாருங்க. மறுபடியும் 16வது வசனத்துல, இரண்டாவது தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அதே வார்த்தை தான், அன்பா இருக்கிறாயா? முழு உள்ளத்தோடு பரிபூர்ணமாய் நீ அர்ப்பணிப்போடு என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் பேதுரு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நான் நீங்க எதிர்பார்க்கிற அன்பு என்கிட்ட கிடையாது. நீங்க எதிர்பார்க்கிற முழு உள்ளத்தோடு பரிபூர்ணமான அர்ப்பணிப்புள்ள இருதயமுள்ள அந்த அன்பு என்கிட்ட கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு அதோடு நிறுத்திடுறாரு. மூணாவது முறை வாசிங்களேன். மூன்றாம் தரம் அவனை நோக்கி, சீமோனே, இப்ப அன்பு என்ற வார்த்தை ஆண்டவர் விட்டுட்டார். சீமோனுடைய நிலைமைக்கு ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். ஓகே சீமோன், நீ முழு உள்ளத்தோடு பரிபூர்ண அர்ப்பணிப்போடு கூட அன்பு செலுத்தல, ஓகே, நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா நீ என்ன பிடிக்கும்னு சொல்றல்ல, நேசிக்கிறேன்னு சொல்றல்ல, அது பரிபூர்ணமா இருக்குதா?
இதை கேட்ட உடனே பேதுருவால அவனுடைய துக்கத்தை அடக்கி வைக்க முடியல. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட பரிபூரணமா முழு உள்ளத்தோடு கூட அன்பு செலுத்தலன்றது உண்மைதான். ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. பேதுரு அங்க துக்கப்படுகிறார். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். அவங்கள முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியல. ஒரு பாவிதான், நான் துரோகி தான், நான் உங்களை மறுதளித்தவன் தான். ஆனா ஒண்ணு, உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை நேசிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் அதாங்க எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பரிபூரணமான அன்பை தேவன் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்களா? அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ பரிபூர்ணமான அன்பு, முழு அர்ப்பணிப்புள்ள அன்பு இருந்தாதான் நான் உனக்கு பொறுப்புகளை ஒப்புவிப்பேன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாக ஒரு கோட் எழுதியிருந்தாரு. லீடர்ஸை பார்த்து, தலைவர்களே, அன்பு கூற தவறினாலும் நேசத்தை விட்டு விடாதிருங்கள். அன்பு கூற தவறினாலும் எதை விட்டுறாதீங்க? உங்க மந்தையின் மேல நீங்க அன்பு கூற தவறலாம் சில சமயத்துல. ஆனா எந்த நேரத்திலையும் என்ன விட்டுறக்கூடாது? நேசத்தை விட்டுறக்கூடாது. யாரையும் வெறுத்துறாதீங்க. பேதுருவுக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, அர்ப்பணிப்புள்ள அன்பு உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். ஆனா பேதுரு முழு இருதயத்தோடு சொல்றான், ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். இதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய இருதயம் கலங்க ஆரம்பித்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதேன். இப்போ ஸ்காஃபீல்டு ஸ்டடி பைபிள் எடுத்து ரெஃபரன்ஸ்க்காக படிக்கும் பொழுது வேத பண்டிதர் ஸ்காஃபீல்டு கீழே ஒரு மார்ஜின் நோட் ஒன்று கொடுத்திருந்தார். ரொம்ப என்னை ஆச்சரியத்திற்குள்ளாய் ஆழ்த்தினது. நான் அதை வாசிக்கிறேன், அதை எழுதி வச்சிருக்கிறேன். தமிழ், இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், பிறகு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன். Jesus now condescends to Peter's self-evaluation, saying in effect, even if you do not trust your own emotion far enough to apply the word of agape to them, you still should feed my sheep. Our duty to Christ should depend not upon the strength of our subjective feeling, but upon our realization of what he has done for me. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். இயேசு இப்பொழுது பேதுருனுடைய சுய மதிப்பீட்டிற்கு இறங்கி வருகிறார். பேதுருவே, நீ என்று அன்பு செலுத்தல, ஓகே, என்கிட்ட நீ நேசமா இருக்கிறல, அது போதும். இறங்கி வந்து அவர் என்ன சொல்றாரு? அகப்பை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு, அர்ப்பணிப்புள்ள முழு இருதயம் உள்ள அன்பை பயன்படுத்துவதற்கு உன்னுடைய சொந்த உணர்ச்சிகளையே நீ நம்பவில்லை என்றாலும், உன் சொந்த உணர்ச்சியே அதுக்கு இடம் கொடுக்கிறாலும் பரவாயில்ல, நீ இன்னும் என் ஆடுகளை மேய்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் ஆற்றுகிற கடமை நம்முடைய அகநிலை உணர்வுகளின் வலிமையை சார்ந்தது அல்ல. மாறாக அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதிலே இருக்கிறது. ரொம்ப அற்புதமான தேவ மனிதன் எழுதினார். அருமையானவர்களே, நம்முடைய சொந்த உணர்ச்சிகளை சார்ந்தது அல்ல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஊழியங்கள், நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள். அதுதான் பேதுருவுக்கு ஆண்டவர் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா? சரி, அடுத்ததாக வேக நேரம் இல்லாதனால நான் சில குறிப்புகளை விட்டு அடுத்த குறிப்புக்கு போகிறேன். நான்காவதாக நேச்சர் ஆஃப் ரீகமிஷன். ஆண்டவர் 4வது லெசன் என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. 17வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் தரம் அவரை நோக்கி துக்கப்பட்டு, போதாங்க, துக்கப்பட்டு. இதுல இருந்து எடுக்கக்கூடிய 4வது குறிப்பு, பி எ சென்சிட்டிவ் ஹார்ட். பேதுரு, நான் மறுபடியுமாய் உன்னை ரீஇன்ஸ்டேட் பண்ண போறேன், மறுபடியுமாய் உன்னை புதுப்பித்து நான் அப்போஸ்தல ஊழியத்துல பயன்படுத்த போறேன். அப்படி ரீகமிஷன் செய்யும் பொழுது உன்னிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய 4வது விஷயம், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது விஷயம், பி எ சென்சிட்டிவ் ஹார்ட். எப்பொழுதும் உணர்வுள்ள இருதயம் உனக்கு வேணும் இல்லையா? உணர்வுள்ள இருதயம் வேண்டும் இல்லையா? அவன் 3வது தரம் ஆண்டவர் அவனிடத்துல கேட்ட பொழுது அவன் துக்கப்பட்டான். ஒருவேளை அழுது துக்கப்பட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள் அங்கு எதை குறித்தும் துக்கப்படாத இருதயத்தோடு கூட நாம் அநேக விஷயங்களை செய்கிறோம் இல்லைங்களா? எதை குறித்தும் துக்கப்படாத இருதயம், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய சுயம், நம்முடைய பெருமை, எதை குறித்தும் உணர்வில்லாத இருதயத்தோடு கூட விசுவாசிகளும் சரி, அநேக ஊழியர்களும் சரி, பிரசங்கிகளும் சரி, மூப்பர்களும் சரி இன்றைக்கு சபையில் இருக்கிறார். அருமையானவர்களே, துக்கப்படாத இருதயம் நமக்கு கடினத்தை உண்டாக்கும். துக்கப்படாத இருதயம் நம்முடைய ஊழியத்தை பலவீனமாக்கும். துக்கப்படாத இருதயம் மக்களிடத்துல கடினமாய் நடப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆகவே பேதுருவிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற 4வது விஷயம் என்னவென்றால், பேதுரு, நீ எப்பொழுதும் சென்சிட்டிவ் ஆர்.
இல்லையா? பாவத்தை குறித்து, உன்னுடைய பெருமையை குறித்து, உன்னுடைய சுயநீதியை குறித்து ஆண்டவர் உனக்கு உணர்த்தும் பொழுது துக்கப்படுகிற, மனம் திரும்புகிற இருதயம் அவசியம் என்பதை பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 19:12 வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விடுவியும் ஆண்டவரே, அப்பொழுது பெரும் பாதகத்திற்கு நான் நீங்களாயிருப்பேன். சங்கீதக்காரனுடைய ஜெபம், இல்லையா? இப்ப நேச்சர் ஆஃப் ரிஸ்டரேஷன்ல 4 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புரியல. உங்களுடைய பழைய சுயத்தை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். அடுத்தது பி ஹம்பிள், தாழ்மையா இருங்கள். பி கைண்ட், அன்புள்ளவர்களாயிருங்கள். 4வதாக பி சென்சிட்டிவ் ஹார்ட், இல்லையா? சரி. 3வதாக காஸ்ட் ஆஃப் ரீகமிஷன் ஆர் ரீஇன்ஸ்டேட், இல்லையா? என்ன வாசிங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. ஆ ஆ ஆ ஆண்டவர்கிட்ட முதல்ல இவன் சொன்ன விஷயம், ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார், முடியாதையா, நீ என்ன மறுதலிப்பியான்னு சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக பேதுருவை ரெஸ்டோர் பண்ண பிறகு, பேதுருவை நீ ஒரு வார்த்தை சொன்னல, என்ன வார்த்தை சொன்ன? எனக்காக என்ன கொடுப்ப? ஜீவனையே கொடுப்பேன்னு சொன்னல, இப்ப கொடு. இப்பதான் ஆண்டவர் சொல்றார், இல்லையா? நீ இள வயதுவனா இருக்கும் பொழுது உன் இஷ்டத்துக்கு நீ வந்த, ஆனா நீ முதிர் வயதுள்ளவனாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், உன் அறையை ஒருத்தன் கட்டுவான், உன்னை கொண்டு போய் என்ன செய்வான்? சிலுவையில் அறைவான். AD 67 அப்போஸ்தலனாகிய பேதுரு தலைக்கீழாக சிலுவையில் அறையப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, கிரயம் இல்லாமல் சீஷத்துவம் இல்லை, கிரயம் இல்லாமல் ஊழியம் இல்லை. உத்தம ஊழியன் எப்பொழுதும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆண்டவர் என்ன பாடத்தை இந்த இடத்துல பேதுரு கிட்ட கற்றுக் கொடுக்கிறாரு? பேதுரு, முன்பு செய்ய முயற்சித்ததை போல உன்னை நீயே கட்டுப்படுத்த மறுபடியும் முயற்சி செய்யாத. எதிர்காலத்தை கடவுளிடம் ஒப்புவித்து விடு, இல்லையா? எதிர்காலத்தை கடவுளிடம் ஒப்புவித்து விடு. ஒரு பெயர் தெரியாத ஒரு தேவ மனிதன் இப்படியாக எழுதியிருந்தார், இல்லையா? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சபையில் இருக்கக்கூடிய விஷயங்களை இப்படியாக எழுதியிருந்தார். The long painful history of the church is the history of people ever and again tempted to choose power over the love, control over the cross, being a leader over being lead. சபையினுடைய சோகமான சரித்திரம் என்னவென்று சொன்னால், சபையினுடைய நீண்ட வேதனையான வரலாறு என்ன? அன்பின் மீது ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கிறது. சிலுவையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. வழி நடத்தப்படுவதற்கு பதிலாக நாங்கள் தலைவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் சபையினுடைய வரலாறில் நிறைந்திருப்பதுதான் சபையினுடைய சரித்திரத்துல மிக வேதனையான ஒரு காரியம் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் எழுதியிருந்தார். பேதுருக்கு அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பேதுரு, முன்பு செய்தது போல உன்னை நீயே கட்டுப்படுத்திக் கொள்ள ஒப்பு கொடுக்காத. எதிர்காலத்தை என் கரத்துல ஒப்பு கொடுத்து விடு. இப்பொழுது இளவயதவனா இருக்கும் பொழுது உன் இஷ்டத்துக்கு போற, உன் இஷ்டத்துக்கு வர, எல்லாம் செய்யற. ஏற்கனவே உனக்கு மிடில் ஏஜ் ஆயிடுச்சு. உனக்கு வயதாகும் பொழுது நீ உன்னை எனக்காக இழக்க வேண்டியது இருக்கும். த காஸ்ட் ஆஃப் ரீகமிஷன். அருமையானவர்களே, ஒருவேளை தேவன் நம்மிடத்தில் இழப்பதற்கு எதை கேட்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல ஏதாவது இழந்தாக வேண்டும் என்று கேட்பார் என்று சொன்னால் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பேதுருக்கு சொல்லிட்டாரு, உன் அறிக்கையின்படி உன் ஜீவனை ஒரு நாளில கொடுக்க வேண்டும், இல்லைங்களா? சிலுவை இல்லாமல் தியாகம் இல்லை, கிரயம் இல்லாமல் உண்மையான சீஷத்துவம் இல்லை. உத்தம ஊழியன், உத்தம சீஷன் இழந்து தான் ஆக வேண்டும். இழக்காமல் தேவனுக்காக நாம் எதையும் செய்ய முடியாது. காஸ்ட் ஆஃப் ரீகமிஷன், இல்லையா? தேவன் ஒரு பெரிய கிரயத்தை, ஜீவனை பேதுரு கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிக்கிறார். 4வதாக, என்னோட நேரம் முடிய போகுது, 5 நிமிஷம். 4வதாக கண்டிஷன் ஆஃப் த ரீகமிஷன், இல்லையா? ஊழிய சீரமைப்பினுடைய நிபந்தனை என்ன? 19வது வசனத்தை வாசிங்க. அவர் இதை சொன்னிய பின்பு பேதுருவை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? என்னை பின்பற்றி வா. 2வது முறை எப்ப சொல்றாரு? 22வது வசனத்திலேயும் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ. வேற எதுவுமே சொல்லல ஆண்டவர். இதெல்லாம் சொல்லிட்டு ரெசார்ட்ல இருந்து எழுந்து போயிடுறாரு. பில் அவர் பே பண்ணிட்டார், டோன்ட் வரி, இல்லையா? எல்லாம் ஃப்ரீ. எழுந்து போயிட்டாரு. பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஃபாலோ மீ. அவ்வளவுதான். பேதுருவால ஒன்றும் செய்ய முடியல, பின்னாடி தான் போறான். கண்டிஷன் ஆஃப் ரீகமிஷன், சப்மிஷன்.
ஒரே ஒரு விஷயம் தான் கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை பின்தொடர்ந்து போவதுதான் கண்டிஷன் ஆஃப் ஃப்ரீ கமிஷன், இல்லையா? ஆண்டவர் மறுபடியும் நம்மளை புத்துயிர்படுத்தி ஊழிய பாதையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கீழ்ப்படிதல் மாத்திரமே, கீழ்ப்படிதல் மாத்திரமே, இல்லையா? It was a renewed call to discipleship and the duty of apostolic office. இது சீஷத்துவத்தின் அப்போஸ்தல ஊழியத்தின் கடமைகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன், இல்லையா? எழுதி வைத்திருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, என் பின்னாடி வா, இல்லையா? ஆனா பேதுருக்கு எப்பவுமே கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கக்கூடிய ஆள். என்ன சேர்க்கிறாரு? 26வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு திரும்பி பார்த்து சொல்றாரு, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்து வரார், இல்லைங்களா? யோவானும் பின்னாடி வரார். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? இவன் காரியம் என்ன, இல்லையா? மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் காரியம் என்ன? அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, நான் வருவாலும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? மறுபடியும் சொல்றாரு, ஃபாலோ மீ, இல்லையா? என்னை பின்பற்றி வா. பெயர் தெரியாத ஒரு தேவ மாந்தர் இந்த வேத பகுதியினுடைய கன்க்ளூஷன்ல இப்படி எழுதி ஒரு கோட் எழுதியிருந்தார் ஒரு புத்தகத்தில். எப்படியா படிச்சிருந்தேன். இக்னோரன்ஸ் ஆர் லேக் ஆஃப் நாலேஜ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் நாட் சர்விங் த லார்ட். இல்லையா? அறியாமை அல்லது எனக்கு தெரியல அப்படின்றது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு எந்த விதத்திலையும் எக்ஸ்கியூஸ் இல்லை, இல்லையா? பரிபூர்ணமாக எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு, என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்த பிறகுதான் நான் உன் பின்னே வருவேன் என்று சொல்ல முடியாது. அதான் பேதுரு கிட்ட சொல்றாரு, உனக்கு என்ன, இல்லையா? அதுக்கு அடுத்தது பேதுரு அந்த தேவ மனிதன் இப்படியாக எழுதுகிறார், மை ஃப்ரெண்ட், there are lot of things that you would not know. There are many things that you does not need to know. There are things that are not your business to know. The important thing is to follow me. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், நண்பர்களே, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள அவசியமில்லாத சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன? என்னை பின்பற்றுவார். சப்மிஷன், இல்லையா? கண்டிஷன் ஆஃப் ரீகமிஷன் என்ன? என்னை பின்பற்றுவார், எனக்கு கீழ்ப்படி. அதை மாத்திரம்தான் பேதுருவுக்கு திரும்ப திரும்ப இந்த வேத பகுதியில சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, இல்லையா? ஒருவேளை நாம் துவண்டு போனவர்களா இருந்தால், ஒருவேளை ஆண்டவருக்கு நமக்கும் உறவு நீண்ட தூரம் அறுபட்டதா இருந்தால், மறுபடியுமா இந்த காலை நேரத்துல உங்களை சரிபடுத்துவதற்கு ஆண்டவர் முற்படுகிறார். அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு மாந்தர், இல்லையா? உங்களை ஒருபோதும் கடிந்து கொள்கிறவர் அல்ல, அன்பும் அக்கறையோடு கூட உங்களை சரிபடுத்த வருகிறார். மகனே, நீண்ட தூரம் போயிருக்கிற, உன் குற்ற மனசாட்சி உன்னை உறுத்தி கொண்டிருக்கிறது. நான் இப்படி வாழ்க்கை நடத்துகிறேனே, ஆண்டவரை விட்டு இவ்வளவு தூரமா இருக்கிறேனே என்று சொல்லி நீ அநேக காரியங்களிலே கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி போவது எனக்கு தெரிகிறது. என் சமூகத்துல வராமல் ஓடுவது எனக்கு தெரிகிறது, இல்லையா? அன்பும் அக்கறையும் உள்ள ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். என்கிட்ட வா, நான் உன்னை சரி செய்கிறேன். நீ எங்க விட்டையோ அங்கிருந்து உன்னுடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு, எங்கு உன்னுடைய ஊழியம் தடைப்பட்டதோ அங்கிருந்து உன்னுடைய ஊழியம் துவங்குவதற்கு, எங்கு உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில மங்கி போன திரியாய் நீ மாறினாயோ அங்கு மறுபடியுமாய் நான் உன்னை ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கு வல்லமை உள்ளவனா இருக்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில அவசியம் என்பதை ஆண்டவர் இந்த காலை வேளையில பேசுகிறார். அருமையானவர்களே, தலைவணங்கி நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ள இருதயத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற பரிபூரணமான உண்மையுள்ள அர்ப்பணிப்புள்ள அன்பு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் மாய்மாலம் செய்கிறோம், அன்பாக இருக்கிறது போல அநேக நேரத்தில் நடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தயவு கூர்ந்து எங்களை மன்னியும். ஆனா ஒன்று ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், ஆண்டவரே. அதிலாவது நாங்கள் பரிபூர்ணமா இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். அன்பு கூறுவதற்குத்தான் நாங்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். உம்மை நேசிப்பதில் நாங்கள் குறைவற்றவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப எங்களுக்கு நீ தாரும்.
ஆண்டவரே, எங்களுடைய சபை இழந்து போனதை எங்களுடைய சபைக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. தரிசனங்களை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழிய பாதையை காண்பியும் ஆண்டவரே. கர்த்தாவே, இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் தாகத்தோடு கூட, விருப்பையோடு கூட, ஆண்டவரே, குற்ற மனசாட்சியோடு கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நிர்பாக்கியசாலிகளாய் நிற்கிறோம் ஆண்டவரே. லார்ட், ஆண்டவரே, தயவு செய்து எங்களை மன்னித்தருளும். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை கர்த்தாவை புதுப்பித்து இன்னும் அதிகமாய் என்னையும் எங்களையும் இந்த திருச்சபையையும் ஒரு நாட்களில அதிகமாய் பயன்படுத்த உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை சுமந்தவர்களாய் இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ள ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். நாங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, அநேக விஷயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் உம்மை பின்தொடர்ந்து வருவது. அந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.